ஸ்கூல், காலேஜ், மொட்டை மாடி, ஃப்ரெண்டு வீடு, ஹாஸ்டல்னு நமக்கு கிடைச்ச இடத்துலலாம் ஸ்பிரிட் கூட காண்டாக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒய்ஜா போர்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஃபன் பண்ணியிருந்திருப்போம். 99% ஆஃப் த நேரம் எதுவுமே நடக்காது. நம்மளாம் சும்மா காயின் நகர்த்திட்டு சிரிச்சுட்டு விட்டுருவோம். ஆனால் நம்ம ரொம்ப லவ் பண்ண ஒரு பர்சன் திடீர்னு செத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட எப்படியாவது பேசிட மாட்டோமா, அவங்க கூட காண்டாக்ட் பண்ணிட மாட்டோமா, அவங்க நம்ம கூட பேசிட மாட்டாங்களான்னு நமக்கு அப்படியே ரொம்ப ஏக்கமாக இருக்கும். இந்த நேரத்தில் அந்த ஸ்பிரிட்டுக்கும் நமக்குமான காண்டாக்ட் நேச்சுரலாக நடக்கும். நம்ம எந்த ஒரு எக்ஸ்டர்னல் திங்ஸுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். தன்னால் அந்த ஆன்மாக்கள் நம்ம கூட வந்து பேசும். ஸோ ஒரு ஸ்பிரிட் கூட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தேவையானது இமோஷன் மட்டும்தான். ஹவு டீப்லி வி லவ் தெம், ஹவு பேட்லி வி மிஸ் தெம், அந்த ஒரு டீப்பான இமோஷன் மட்டும்தான் தேவையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது கூட ஒரு ஸ்பிரிட் கூட நம்ம காண்டாக்ட் பண்ணோன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸையும் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்சிடெண்ட் இதை பற்றினது தான். கதையை கேட்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அலைக், ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனல் லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க. ஷாமலாவும் ரத்னாவும் ஃப்ரெண்ட்ஸு. 8th படிக்கிறதுலேருந்தே 2 பேரும் ஒன்றா தான் படிச்சுட்டு வராங்க. 10th 2 பேருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுனால ஃபஸ்ட் குரூப் எடுத்து படிக்கலாண்டி, ஒரே குரூப் எடுத்து 2 பேரும் படிக்கலான்னு டிசைட் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. +1 +2 ரத்னாவுக்கு இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை பார்த்தாலே கோவம் வருது. அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு புரியவே இல்லைடி அப்படின்றாங்க. ஆனால் ஷாமலா நல்லா படிக்கிறாங்க. +2 ரிசல்ட் ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னா ரத்னா ஜஸ்ட் பாஸ் தான் இருக்காங்க. எல்லா சப்ஜெக்ட்லேயுமே மார்க் ரொம்ப கம்மி. ஷாமலாவோட கம்பேர் பண்ணும்போது எல்லா சப்ஜெக்ட்லேயுமே மார்க் ரொம்ப கம்மி. ஆனால் ஷாமலா எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் வாங்கிட்டாங்க. இப்போ ரத்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளால் ஒரே கோர்ஸ் எடுத்து படிக்க முடியாதுடி தெரிஞ்சிருச்சு, எனக்கு வேறு இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்ன்னு சொன்னாலே கோவம் வருது, அதனால் நான் எடுக்க போகிற கோர்ஸில் இந்த சப்ஜெக்ட்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது, நான் அதுக்காக என்ன டிசைட் பண்ணி வச்சுருக்கேன்னா நான் ஃபேஷன் டெக்னாலஜி தாண்டி படிக்க போகிறேன். ரத்னா இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நீனா ரொம்ப நிறைய மார்க் வாங்கியிருக்கடி, நீ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கூட எடுத்து படிக்கலாம், உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஷாமா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டை பற்றி உங்களுக்கு தெரியாதா, நான் நல்லா படித்த கூட என் மேலாம் அவ்வளோ காசு போட மாட்டாங்கடி, ஃபேஷன் டெக்னாலஜி கூட எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க, நான் ஃபிசிக்ஸ் இல்லாட்டி கெமிஸ்ட்ரி எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரத்னாவும் ஷாமாவும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் மாறிடுச்சு, நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அட்லீஸ்ட் ஒரே காலேஜில் நம்ம படிக்கலாண்டி அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரே காலேஜில் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் டெய்லி மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி 2 பேரும் மீட் பண்ணி பேசுவாங்களாம். லைப்ரரி போகிறது ஒன்றா தான் போவாங்களா, ஏதாவது கிளாஸ் கட் பண்ணணும் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வச்சு கட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒன்றா தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. 1 இயர் காலேஜ் லைஃப் ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. தனித்தனியாக அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் கூட ஷாமலாவும் ரத்னாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் மார்னிங் ரத்னா காலேஜுக்கு போகிறாங்க. போனால் இன்னும் ஷாமா வரவே இல்லை. சரி, அவள் வரத்துக்கு லேட் ஆகுது போல இருக்குது, பஸ் எதுவும் மிஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியல, அப்புறமேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. லஞ்ச் பிரேக்கில் பார்த்தா அப்பவும் இல்லை. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க, ஷாமலாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது. என்னடா ஷாமாக்கு உடம்பு சரியில்லைனா கூட காலேஜுக்கு வந்துடுவாளே, வீட்டில் இருந்தால் வேலை சொல்லுவாங்கன்னு பயந்துட்டே வந்துடுவா, இவன் வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அந்த டே அப்படியே போகுது. ஈவினிங் அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிடுறாங்க. நைட் ஆயிடுது, ஒரு 7 மணி அந்த மாதிரி டைம் இருக்கும்போது ரத்னாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. யார் பண்ணுறான்னா, ஷாமலாவோட ஏரியாவில் இருக்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு இதே காலேஜில் தான் படிக்கிறா, தெரிஞ்ச பொண்ணு தான் அவள், ஆனால் ரொம்ப க்ளோஸ் எல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு ரத்னாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறா அப்படின்னா, ஷாமலா இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். இது கேட்ட உடனே ரத்னாவுக்கு அப்படியே செமையாக ஷாக்கிங்காக இருக்குது. இது கனவா நடவான்னு தெரில, இவங்களுக்கு தொண்டையெல்லாம் அடைக்குது. என்னாச்சுப்பா ஷாமாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கா, முத நாள் நைட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஷாமலா வெளியே கடைக்கு போயிருந்திருக்காங்க. கடைக்கு போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு திருப்பி வரும்போது அந்த பிஸி ரோடை கிராஸ் பண்ணி வரணும். ஷாமா பக்கத்துலேயே கூடவே ஒரு நாய் ஒன்று ஓடி வந்துருக்கு. ஷாமா அதுவும் ரோட் கிராஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கும் போல இருக்கு. ஆனால் ஷாமாவுக்கு அந்த நாய் பார்த்துட்டு பயந்துட்டாங்க. நாய் ஷாமலா கத்துறதை பார்த்து அதுவும் பயந்து அந்த இடமே அந்த நேரத்தில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த நாய் ரோடு கிராஸ் பண்ணலான்னு போகும்போது வண்டி இடிச்சு அந்த நாய் செத்துருச்சு. ஷாமலா கத்திட்டு ஒரு சைடு விழுந்துட்டாங்க. விழுந்து அடிபட்டிருக்கு. என்னென்னா சின்ன சின்ன சிராய்ப்பு தான் இருந்திருக்கு, தலையில் மட்டும்தான் கொஞ்சம் அடிபட்டிருந்திருக்கு. ஆனால் ரத்தம்லாம் எதுவுமே வரவே இல்லை. அப்போ அங்கே சுற்றி இருக்காங்க அதே ஏரியாவில் அந்த ஆட்டோக்கார அண்ணன்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க,
இவங்களை வந்து ஷாமா வந்து வீட்டில் நான் கொண்டு போய் விட்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்களாம். விட்டு ஷாமில் வந்து அவங்க அம்மாட்ட வந்து சொல்லியிருந்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா அப்படின்னா. அவங்க அம்மாவுக்கு பதறிட்டாங்களா, என்னம்மா ஆச்சு, அடிக்குங்கிற பட்டுருச்சு அப்படின்னா. இல்லைம்மா சின்ன சின்ன சிராய்ப்பு தான் இருக்குது, நான் கீழே விழுந்துட்டேன், அப்போ வந்து அந்த லைட் போஸ்ட்டு அந்த லைட்டு கம்பத்தில் வந்து தலை மட்டும் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னா. ரத்தம் எதுவும் வருதாம்மா, அதெல்லாம் உண்மை வரலம்மா, வலிக்குது அவ்வளோதானே, சரி நீ அமிர்தாஞ்சன் தேய்ச்சிட்டு போய் படு அப்படின்றது இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஷாமலாவுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி தலை வலிச்சிருக்கு, வாமிட் வர மாதிரி இருந்திருக்கு. அப்போ என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நாயெல்லாம் செத்து ஒரு கண்ணு முன்னாடி பார்த்தா ஒரு மாதிரி ஆகும்ல, அதில் வாமிட் வருதா, இல்லை வந்து ரொம்ப பெயினாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரீம் பெயின் ஃபீல் பண்ணோன்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரும், அதனால ஏன்னு தெரில உங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு படுத்துட்டாங்களா. அவங்க நான் ரொம்ப டயர்டாக இருக்குமா, ஒரு மாதிரி இருக்கு, நான் படுத்து தூங்குறேன் அப்படின்ட்டு அவங்க தூங்க போயிட்டாங்க. இவங்க அம்மாவை வந்து பெருசாக ஒன்றும் எடுத்துக்கல, சின்ன சிராய்ப்பு தானே பொண்ணுக்கு, அதெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்களும் விட்டுட்டாங்களாம். ஆனால் அப்போ படுத்த ஷாமா தான் அதுக்கப்புறம் அவங்க எந்திரிக்கவே இல்லை. மறுநாள் மார்னிங் தான் பார்த்துருக்காங்க, என்னடா பொண்ணு எந்திரிக்கலைன்னு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு ஹெட்லேயே வந்து வெளியில் ரத்தம் வந்து வெளிவராமல் உள்ளாரையே வந்து பிளட்டு வந்து கிளாட் ஆகிருந்திருக்கு. ஆனால் ஆக்சிடென்ட் கேஸு இல்லை என்னன்னு தெரியல அப்படின்னு எப்படியா இருந்தாலும் எனிஹா வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் முடிஞ்சு கொடுக்கறதுக்கு வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. இந்த நியூஸை வந்து அந்த பொண்ணு ரத்னாவுக்கு சொல்லும்போது ஆல்மோஸ்ட் 7 கிட்ட ஆகிடுச்சு. இப்போ ரத்னா உட்காந்து அழுன்னு அழுகிறாங்க. அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னடி ஆச்சு அப்படின்னும் போது இவங்க இந்த டீட்டெயிலாக சொல்லும்போது ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ ரத்னா வந்து நான் இப்போவே நான் போயே தீரணுமா அப்படின்றாங்க. அப்போ ரத்னா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்நேரத்துலலாம் நீ போகாதம்மா, இவ்வளோ இருட்டி போச்சு அப்படின்னா இனிமேல் எந்த காரியம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, நாளைக்கு காலையில் தான் பண்ணுவாங்க, அதனால் நீ நாளை காலை சீக்கிரமாக வேணால் அப்பாவை கூட்டிகிட்டு போ, நீ இந்த நேரத்தில் எல்லாம் போகாத, நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்க அம்மா. ரத்னா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் சொல்லி அவங்க அழுதுட்டு என்னை இப்போ கூப்பிட்டு போகிறீங்களாப்பா, நம்ம அவங்க அப்பாவும் அதே தான் சொல்கிறார், அம்மா சொல்கிறது கேளுமா, நாளைக்கு காலையிலேயே நீ வந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு நம்ம 7 மணிக்கு கூப்பிட்டு போய் விட்டுறேன் அப்படின்றாரு. அதே மாதிரி உங்களுக்கு அந்த நைட்டு வந்து போகவே இல்லை, ரத்னாவுக்கு அந்த நைட்டு போகவே இல்லை, அழுதுகிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஐயோ ஷாமான்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்க மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஒரு 7 o'clock வந்து கிளம்பி அவங்க அப்பாவையும் கூட்டிக்கிட்டு ஷாம்லா வீட்டுக்கு ரத்னா போயிட்டாங்க. ஷாம்லாவுக்கு வந்து ஒரு 11 மணிக்கு தான் அந்த கிரிமட்டோரியம் ஸ்லாட் வாங்கியிருந்துருக்காங்க. கிரிமட்டோரியம் வரைக்குமே ரத்னா வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து ஷாம்லா கூட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்டுக்கே வந்தாங்களா, மத்தியானத்துக்கு மேலே தான் வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்காங்க, ஏன் போனமா வந்தமா இருந்திருக்கலாமே, இதுக்கு நீங்கள் அவ்வளோ தூரம் போயிட்டெல்லாம் வரீங்க அப்படின்னு. அப்போ தான் சரி இவன் ஃப்ரெண்டு ஏதோ ஆசைப்படுறா, கடைசியாக இனிமேல் அந்த பொண்ணு முகத்தை பார்க்கவா முடியும் போ அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுறாரு. அன்றைக்கி ஃபுல்லாக ரத்னா உட்காந்து அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. அழுது மறுநாளும் உட்காந்து அழுகிறாங்க. ஷாமாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆனதுன்றது வந்து மண்டே நைட்டு தான் ஆயிருந்திருக்கு. டியூஸ்டே பார்த்துட்டு வெனஸ்டே தான் இந்த காரியம்லாம் பண்ணி முடிச்சிருக்காங்க. வியாழக்கிழமை வந்து காலேஜுக்கு லீவு போட்டுட்டு ரத்னா வந்து வீட்லேயே உட்காந்துட்டு தான் அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, நீ வீட்டில் இருந்தனா உனக்கு இந்த நினைவுகள்லாம் திருப்பி வந்துகிட்டே இருக்கும், ஃப்ரெண்டை பற்றி நீ நினச்சிட்டே இருப்ப, அதனால் நீ காலேஜுக்கு போமா, மற்ற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மனசு மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே அன்றைக்கி அவங்கள காலேஜுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்க. காலேஜுக்கு போனாலும் ரத்னாவால் அதை மறக்கவே முடியல. அங்கேயும் போயிட்டு கிளாஸ்லாம் இல்லாமல் போயிட்டு அவங்க லைப்ரரியில் உட்கார்றது, ஆடிட்டோரியம் போகிறது, இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் இங்கே இருந்தோம்ல, நாங்கள் 2 பேர் இருந்தோம்லான்னு சொல்லி அந்தந்த இடத்துக்கு போய் உட்காந்துட்டு அவங்க அழுதுட்டு அப்படி இருந்திருக்காங்க. ரத்னா வந்து லைப்ரரிக்கு போகிறாங்க. போய் வந்து அங்கே ஒரு பிளேஸ், அந்த இடத்துல தான் யூஸ்வலாகவே ஷாமாவும் ரத்னாவும் உட்காந்து கதை பேசுவாங்களாம். சும்மா படிக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஒரு மூலையில் போய் உட்காந்து மெதுவாக ஜாலியாக இப்படி பேசிகிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு ஒரு புக்கு ஒன்று எடுத்து வச்சுட்டு படிக்கிற பேர் வழின்னு ஒரு புக்கு ஒன்று இருக்குது. ஆனால் ரத்னாவுக்கு வந்து ஷாமாவோட நினப்பாகவே இருந்துகிட்டே இருக்கு, அழுகையாக வருது. அப்படியே அவங்க இருக்கும்போது தூரத்தில் இருந்து ஷாமா வர மாதிரி இவங்க பார்க்குறாங்க. ரத்னாவால் அதை நம்பவே முடியல. நம்மளாம் கனவு காண்றோமா, அது நினைவா, இல்லை நமக்கு ஷாமாவோட நினப்பு வந்துக்கிட்டே இருக்கிறதுனால இல்யூஷனா, இல்லை வேறு யாராவது ஷாமாவோட ரிசம்பிளன்ஸில் வரது நம்ம அப்படி பார்த்துக்கிறோமா, இதெல்லாமே ஒன்றுமே புரியலை. அங்கேருந்து வேகமாக ஷாமா வந்து வேகமாக வர மாதிரி இருக்குது, வேகமாக நடந்து வராங்க. அப்போ ரத்னா வந்து சரி நம்ம எந்திரிச்சு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த அந்த ஒரு கார்னர் அங்கேருந்து எந்திரிச்சு போகலான்னு சொல்லி வரும்போது டேபிளோட இன்னொரு கார்னர் பக்கம் வந்து ஷாமா வந்து நின்றுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை பார்த்து நான் பாய் சொல்லிட்டு போகலான்னு தாண்டி வந்தேன், எனக்கு டைம் இல்லை, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வேகமாக நடந்து போயிடுறாங்களாம். அந்த வேகத்துக்கு ரத்னாவால் பின்னாடி போகவே முடியல. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் போன ஷாமா அப்படி வேனிஷ் ஆகிட்டாங்க. இதை பார்த்தோம்னா ரத்னாவுக்கு அகைன் ஒரு ஷாக்கு. இவ எப்படி வேனிஷ் ஆனா, இவ உண்மையிலேயே வந்தாளா, ஷாமாவோட ஆவிதான் உண்மையிலேயே வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ண பார்த்துச்சா,
என்ன சொல்லிட்டு போகணும்னு அவன் வந்தான்னு எனக்கு தெரியவே இல்லையே. இவ்வளோ பரபரப்பாக வந்தால் ஒன்றுமே சொல்லலை, பாய்னு சொல்லிட்டு போகிறாளே. இவன் என்கிட்ட ஏதாவது காண்டாக்ட் பண்ண விரும்புகிறாளா, இல்லை நான் அவகிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிட்டே இருக்கு. அவங்களுக்கு வந்து பக்கத்தில் கூட கேட்க கூட முடியல. வேற யாராச்சும் வந்து ஷாமாவை பார்த்தீங்களா, இல்லை நான் மட்டும்தான் பார்த்தேனே, இது என்னோட இல்யூஷனா, ஒன்றுமே புரியலன்னு இருந்துட்டு அப்படியே காலேஜ் டைமிங் முடிஞ்சோன்னு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. காலேஜ் முடிச்சுட்டு ரத்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அன்றைக்கி ஈவினிங் நடந்த இன்சிடெண்ட் வந்து ரத்னாவோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ஷாமாவோட ஞாபகத்திலே இருக்கிறதுனால உனக்கு இதெல்லாம் இப்படிதான் தோணும், கொஞ்ச நாள் கழித்து உனக்கு எல்லாம் சரியாக போயிடும், நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவோட அம்மா சொல்லிடுறாங்க. ஆனால் ரத்னாக்கு என்ன தோணுதுன்னா, ஷாமா வந்து என்னை தேடி வந்திருக்கா, என்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறா, ஆனால் அவள் ஏன் அவ்வளோ பரபரப்பாக ஓடி வரணும். அடுத்த விஷயம் என்னென்னா, ஷாமா இறந்து போனது மண்டே, அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அன்றைக்கி நைட்டே இறந்து போயிருக்கா. அப்படி தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது. மண்டே இறந்து போடுவேன், அன்றைக்கி நைட்டே கனவுல என் கனவுல வந்திருக்கலாம், இல்லை செவ்வாய்க்கிழமை வந்திருக்கலாம், புதன்கிழமை வந்திருக்கலாம், வியாழக்கிழமை வந்திருக்கலாம். இத்தனை நாளாக வரவே இல்லையே, அவளோட ஸ்பிரிட்டை நான் இத்தனை நாளுக்கு நான் ஃபீல் பண்ணவே இல்லை, அவளோட ப்ரெசன்ஸ் என்னால் உணரவே முடியல, என் கனவுல கூட அவள் இத்தனை நாளைக்கு வரவே இல்லையே, திடீர்னு ஏன் வெள்ளிக்கிழமை ஈவினிங் அவன் வரணும், இது என்னோட ஹாலுசினேஷனா இல்லை உண்மையிலேயே அவளோட ஸ்பிரிட் தான் வந்திருக்கா, அவன் ஏன் வரணுன்ற இந்த கொஸ்டின் ரத்னாவோட மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது. அப்போ ரத்னா என்ன டிசைட் பண்ணிடுறாங்கன்னா, சரி ஓகே ஃபைன், நம்ம வந்து ஷாமாவோட ஸ்பிரிட் கூட நம்மளே காண்டாக்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மெத்தட் இந்த வைஜா போர்ட் மெத்தட் மட்டும்தான். ஆனால் வைஜா போர்டுக்கு வந்து மினிமமாக ஒரு 2-3 பேராவது தேவைப்படும் அப்படின்னு நினைக்கும் போது சிங்கிள் ஆளாக ஒருத்தவங்க மட்டும் இருந்து ஸ்பிரிட்டை வந்து காண்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டை வந்து அவங்க தேடி பார்க்குறாங்க. அதில் அவங்களுக்கு தெரிய வர மெத்தட் என்னென்னா, ஆட்டோ ரைட்டிங் மெத்தடுக்கு நமக்கு துணைக்கெல்லாம் யாருமே தேவையில்லை, நீங்கள் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் எந்த ஸ்பிரிட் கூட வேணாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரொசீஜர்லாம் போட்டிருக்கு. ஆட்டோ ரைட்டிங் மூலமாக ஷாமாவை காண்டாக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ரத்னா டிசைட் பண்ணிடுறாங்க. டைம் பார்த்தா அப்போ நைட்டு ஒரு 10 மணி இருக்குது. ஆனால் வெளியில் அவங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லோரும் பேசுகிற சத்தம், டிவி ஓடுற சத்தம் அதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்குது. இதுக்கு மேலே யூஸ்வலாகவே ரத்னா வந்து 9:30 to 10 வந்து தூங்கிடுவாங்களாம். இப்போ ஒரு 1 வீக்காக அவங்க டிப்ரெஸ்டாக வேறு இருக்காங்க, சரியான தூக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால அன்னைய நாளுக்கு அவங்களுக்கு ரொம்ப தூக்கமாக வருது. அதனால ரத்னா என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம அலாம் வந்து செட் பண்ணிடுவோம், 1 மணிக்கு அலாரத்தை வச்சுட்டு இப்போ படுத்து தூங்கிடலாம், அப்போ அமைதியாக இருக்கும், நம்ம அப்போ எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு அலாரம் வந்து 1 மணிக்கு அடிக்கும்போது அவங்க எந்திரிச்சு முகம் கழுவிட்டு வந்துட்டு ஒரு நோட்டு ஒரு பென் எடுத்துகிட்டு வந்து அவங்க பெட்டில் உட்காந்துட்டு அந்த நோட்டில் பெண்ணை வந்து பிடிச்சி எழுதுகிற மாதிரி வச்சுட்டு அவங்க கண்ணை மூடி வந்து, ஷாமா நீ எங்கடி இருக்க, என்னை வந்து இன்றைக்கி ஈவினிங் பார்த்தியே, உனக்கு ஏதாவது என்கிட்ட பேசணும்னு இருக்கா, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, நீ வந்து சொல்லுடி அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்றாங்க. எதுவுமே நடக்கவே இல்லை. ரத்னாவால் எந்த ஒரு சேஞ்சஸுமே உணர முடியல, ஷாமாவோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணவே முடியல. அவங்க அந்த நோட்டில் வச்ச ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் அப்படியே இருக்குது, அந்த பெண்ணை வச்சு டாட்டு. 1/2 மணி நேரமாக ட்ரை பண்ணுறாங்க, எதுவுமே நடக்கலை. அப்போ ரத்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தப்பாக எதுவும் மெத்தடை தப்பாக ஃபாலோ பண்ணுறோமா, இப்படி பண்ணக்கூடாதா, இல்லை வைஜா போர்டு தான் உண்மை போல் இருக்குது, இந்த மெத்தடில் அவ்வளோ சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ண முடியாது போல், இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது தூக்கம் வர ஆரம்பிக்குது உங்களுக்கு. அப்போ ரத்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு 10 நிமிஷம் தாண்டி இருப்பேன், நீங்கள் இருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணிடு, எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்றாங்க. அது வர பெண்ணை வந்து ரத்னா நல்லா ஒரு பெண்ணை எழுதுறதுக்கு பிடிக்கிற அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து பிடிச்சி எழுதுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்போ ரத்னாவுக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்குது. தன்னை மறந்து ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டுக்கு போகும்போது அப்படியே அந்த நோட்டில் என்ன எழுதுதுன்னா, சொல்லுடி நான் வந்துட்டேன்டி அப்படின்னு எழுதிருக்கு. ஆனால் அந்த லெட்டர்ஸ் வந்து எழுத்துக்கெல்லாம் கிளியராக இல்லை, அப்படியே ஒரு கோழிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஏதோ. ஆனால் படித்தா வந்து இந்த மீனிங் தான் வருது. இப்படி வருது. அவங்க தூங்கி அப்படி உட்காந்துட்டு தூங்கி விழுற மாதிரி அவங்க விழுந்த உடனே தான் கான்ஷியஸ்க்கே வராங்க. என்னடா நம்ம எப்போ தூங்கணும்னு தெரில, எவ்வளோ நிமிஷம் தூங்கணும்னு கூட தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டை பார்த்தா இந்த மாதிரி கோழிக்கு இருக்கிற மாதிரி எழுதிருக்கு, சொல்லுடி நான் வந்துட்டேன்டி அப்படின்ட்டு. இதை பார்க்கும்போது ரத்னாவுக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. இது நம்ம தான் எழுதுனோமா, இல்லை ஷாமாவோட ஸ்பிரிட் நமக்குள்ளே வந்து எழுதிருச்சா, இல்லை நம்ம கையை வந்து வேறு ஏதாவது எனர்ஜி வந்து அதுவே ஆப்ரேட் பண்ணதா, ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் ஸ்டில் எந்த ஒரு ப்ரெசன்ஸையும் அவங்களால ஃபீல் பண்ணவே முடியல. அந்த ரூம் சில் ஆகுறதோ இல்லை வேறு யாராச்சும் டெலிபத்தியில் காண்டாக்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தோணலை. ஆனால் நோட்டில் மட்டும் இப்படி எழுதியிருக்கு. இப்போ அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆயிடுது. ஒருவேளை ஷாமா வந்துட்டா போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு, ஷாமா நீ வந்துட்டியாடி, என்கிட்ட பேசுறி, என்னமோ சொல்ல வந்தே, என்ன சொல்லணும்னு நினச்சேன் நீனு, அதை சொல்லு, அதை எனக்கு எழுதி காட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒன்றுமே நடக்கலை. அகைன் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. எப்போ ரத்னா தூங்குனாங்கன்னே தெரியல.
அப்படியே படுத்து அவங்க தூங்கி போயிடுறாங்க. இந்த விஷயம் நடக்கும்போது இவங்க லைட்டை ஆன் பண்ணி தூங்கலை, இவங்க மொபைல் லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க தூங்கினதுக்கப்புறம் பெருசாக லைட்டெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக அவங்களுக்கு தெரியல, அவங்க தூங்கிட்டாங்க. ஒரு 4 மணி போல் அவங்க வீட்டு கிச்சனில் இருந்து ஏதோ பாத்திரம் கீழே விழுந்து அதை சுற்றி நிற்கும்ல அந்த சத்தம் கேட்குது. அப்படி திடுக்குன்னு முழிச்சு பார்க்குறாங்க ரத்னா. அப்போ என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்க அம்மா வந்து கிச்சனில் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு, அண்ணனுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் ஷிஃப்டாக இருக்கும், அதான் அம்மா எழுந்திரிச்சு சமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த சத்தத்தில் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே எந்திரிச்சிடுறாங்க. அவங்க அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னா, அம்மா எந்திரிச்சு சமைக்கிறாங்க இதே தான். அவங்க அம்மா எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்தால் எந்த லைட்டுமே ஆன்ல இல்லைன்றதுனால ஹால் லைட்டை போட்டு பார்த்தா மணி 4. அவங்க அம்மா நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க அண்ணனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போல் இருக்குது, அதனால அவன் கிளம்ப ஆரம்பிக்கிறானோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அண்ணன் ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு கேட்குறாங்க, தம்பி இன்னைக்கு நீ சீக்கிரமாக போகணுமாப்பா அப்படின்னு. அப்போ அவங்க அண்ணன் சொல்கிறாரு என்னன்னா, இல்லைம்மா 8 மணிக்கு தான் போகணும் அப்படின்னா திருப்பி டோரை லாக் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு வந்து ஏதாவது உருட்டிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிருந்துருப்பா போல இருக்கு, பார்த்து போக மாட்டேன் அந்த பொண்ணு லைட்டை போட்டு அந்த மாதிரி அவங்க அம்மா வந்து புலம்பிட்டு இருக்கும்போது கிச்சனில் இருந்து லைட்டர் சத்தம் கேட்டிருக்கு. லைட்டரில் வந்து ஸ்பார்க் வரவே இல்லைன்னா நம்ம திருப்பி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்போம் லைட்டரை, அந்த மாதிரி லைட்டர் தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணுற சத்தம் கேட்குது அவங்க அம்மாவுக்கு. என்னடா இருட்டுக்குள்ளே ஏண்டா அந்த பொண்ணு அப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிச்சன் லைட்டை போடுறாங்க. அது கிச்சனும் ரத்னாவோட ரூமும் ஆப்போசிட்டாக இருக்குமா. அப்போ கிச்சன் லைட்டை போடும்போது ரத்னா ரூம் க்ளோஸில் தான் இருக்கு. கிச்சன் லைட்டை போடும்போது என்ன ஆகுதுன்னா, லைட்டர் வந்து இந்த ஸ்விட்சை ஆன் பண்ணுற சத்தத்துக்கும் லைட்டர் கீழே விழுறதுக்கும் கரெக்டாக இருக்குது. இவங்க அம்மாவுக்கு அதை பார்த்துட்டு எப்படி அந்த லைட்டர் கீழே விழுந்துச்சு, பள்ளி வெயிட்டுக்கு லைட்டர் வெயிட்டை தட்டி விட முடியுமா, அந்த லைட்டர் எங்கே இருந்துச்சு, இவ்வளோ நேரம் லைட்டரை வந்து ப்ரெஸ் பண்ணுற சத்தம் வேறு கேட்டுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இவங்க அம்மாவுக்கு ஏதோ கன்ஃபியூஸ்டாக இருக்குது, என்னடா நடந்துட்டுருக்கு இங்கே அப்படின்னு. ஒருவேளை எலி ஏதாவது இருக்குமோ, எலி ஏதாவது உருட்டிகிட்டு இருக்கா அப்படின்னா அங்கே எலி இருந்த மாதிரியும் தெரியல. அப்போ அவங்க அம்மா என்ன பார்க்குறாங்கன்னா ஃபுல்லாக கிச்சன் அப்படியே பார்க்குறாங்க. எலி ஒருவேளை இருக்குது அப்படின்னா அது ஃபுட்டுக்கு தான் வரும், ஏதாவது ஃபுட் ஐட்டம் எடுத்து எலி சாப்பிட்டு இது போட்டிருக்கா, என்ன சத்தம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களால எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அப்போ பார்த்தா நடு கிச்சனில் ஒரு பாத்திரம் இருக்குது. இவங்க அம்மா அப்பா தான் நினைக்கிறாங்க, இந்த பாத்திரம் உருண்டு போன சத்தத்தை கேட்டு தானே நம்ம முழிச்சு வந்தோம், இது கழுவி வச்ச பாத்திரம் தண்ணியில் வழுக்கி விழுந்திருந்தா கூட நைட்டு 10 மணிக்கு வச்ச பாத்திரம் ஒரு 12 மணிக்கு விழலாம், 4 மணிக்கு எப்படி இந்த பாத்திரம் நடுவில் வந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கிச்சனில் இருக்க அந்த மேடு மேலே வச்சுட்டு அவங்க திருப்பி ரூமுக்கே போயிடுறாங்க. அவங்க பெட்ரூம் போயிடுறாங்க. போயிட்டா தூக்கம் மட்டும் வரவே இல்லை அவங்க அம்மாவுக்கு. என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. டைம் ஆகுது, சரி நம்ம விடிஞ்சிருச்சு, நம்ம குக் பண்ண ஆரம்பிக்கலாம், டைம் கரெக்டாக இருக்கணும். ஆஸ் யூஷுவல் அந்த டே வந்து ஆரம்பிச்சிருது. அன்றைக்கி மார்னிங் ரத்னா காலேஜுக்கு போயிடுறாங்க. அவங்க அண்ணன் அப்பா எல்லாருமே ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு 12 o'clock போல் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஏர் ஃப்ரையரில் கப் கேக் செஞ்சு வச்சுட்டு ஹால் சோஃபாவில் வந்து ரத்னாவோட அம்மா படுத்துட்ருக்காங்க. ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே கண்ணு சொக்குற மாதிரி இருக்குது, தூக்கம் வர மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தா ரத்னாவோட தாத்தா, அதான் அவங்க அம்மாவோட அப்பா ஃபோன் பண்ணி பேசியிருந்திருக்காரு. ரத்னாவோட தாத்தா வந்து காளி உபாசகராம், அதுலேயும் காமாக்கியா அம்மாவை தான் கும்பிடுவாராம். அந்த உபாசனை தான் காமாக்கியா உபாசனை எடுத்துகிட்டு இருக்காரு. ரொம்ப தீவிர பக்தராம். ரத்னாவோட அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க 2 அக்காங்க. அந்த 2 அக்காங்களுமே அடுத்தடுத்து இறந்து போயிட்டாங்க. அவங்க டீனேஜாக இருக்கும்போதே ஏதோ சம் டிசீஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, கவலைப்படாதீங்க, நம்ம குடும்பத்தை இனிமேல் கன்னி தெய்வமாக இருந்து நாங்கள் வழிநடத்திட்டு போவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் இறந்து போனதுக்கப்புறம் அவங்க தாத்தா வந்து ஸ்பிரிச்சுவலி ரொம்ப இவால்வ்டு பர்சன் ஆகிட்டாராம். ரத்னாவோட பாட்டி, அதாவது அவங்க அம்மாவோட அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலியாகவே ரத்னா அவங்க அண்ணன் எல்லாருமே போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஒரு தடவை போகும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னென்னா, ஒரு ரூம் ஃபுல்லாக அவங்க தாத்தா வந்து இந்த காளி ஃபோட்டோ சிலை இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாராம். பண்ணிவிட்டு அவங்க வீட்டு கிச்சன், அவங்க பாட்டி வீட்டு கிச்சனில் ஒரு கார்னரில் ராக்கிங் சேர் ஒன்று போட்டுட்டு அவங்க தாத்தா உட்காந்துட்டு இப்படியே ஆடிட்டே இருப்பாராம். தாத்தா வந்து அந்த ராக்கிங் சேரில் உட்காந்துட்டு ஏதோ பேசுவாராம். பேசுனா அதுக்கு வந்து பதில் எப்படி வரும்னா, சரி, இல்லை, செய்ய வேண்டாம், முடியாது, இந்த மாதிரி சிங்கிள் வேர்டாக தான் ஆன்சர் வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ ரத்னா பார்த்துட்டு அவங்க பாட்டிக்கிட்ட கேட்டிருந்திருக்காங்க, தாத்தா ஏன் வந்து அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிக்கிறாரு, அதுவும் கேள்வி கேட்கும்போது தாத்தா வாய்ஸில் தான் கேட்குறாரு, ஆனால் பதில் சொல்லும்போது மட்டும் ஏதோ ஒரு லேடியோட வாய்ஸ் கேட்குது, அது ஏன் பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு அவங்க பாட்டி வந்து சொல்லியிருந்திருக்காங்க, தாத்தா கேள்விதாம்மா கேட்குறாரு, பதில் வந்து உங்கள் பெரியம்மாங்க தான் சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் இதை வந்து ரத்னாவுக்கு நம்பவே முடியல. இல்லை பாட்டி, இங்கே நல்லா பாருங்களேன், தாத்தா தான் கேட்குறாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு அவரே தான் பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது இப்படி தான் அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க ரத்னா. ஆனால் ஒரு சமயம் ரத்னா பார்க்கும்போது அவங்க தாத்தா பேசிக்கிட்டே இருக்கும்போது சைமல்டேனியஸாக ஒரு ஃபீமேல் வாய்ஸ் கேட்டிருக்கு.
அதை கேட்கவும் ரத்னாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவங்க பாட்டி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம். அதுலேருந்து ரத்னா அந்த அந்த தடவைக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அவங்க அம்மா கிட்ட. என்னதான் அது வந்து பெரியம்மாலாம் வந்து நீங்கள் சாமின்னு சொன்னால் கூட இப்படி தாத்தா பேசும்போதே பேசுகிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரத்னாவோ அவங்க அண்ணனும் பாட்டி வீட்டுக்கு போகிறதே கிடையாது. இப்போ ரத்னாவோட அம்மா தான் அப்பப்போ போயிட்டு அவங்க அப்பாவை பார்த்துட்டு வருவாங்க. இப்போ அவங்க ரத்னா தாத்தா வந்து அவங்க அம்மா கிட்ட ஃபோனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அக்கா வந்து உங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறாங்கம்மா, நீ என்ன பண்ணு, இன்னைக்கு சாயங்காலம் சாமிக்கு விளக்கேற்றி முடிச்சுட்டு வாசலில் வந்து விளக்கேற்றி வச்சு அக்காவை மனசில் நினச்சி கூப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பா. தாத்தா வந்து ப்ரொசீஜர்லாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ ஃபாலோ பண்ணணுன்னா அவங்க அம்மாவும் ஓகே நான் அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அடுத்தது அவங்க தாத்தா என்ன கேட்டாராம், நீ ஏதாவது கஷ்டத்தில் இருக்கியாம்மா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா சொல்லு அப்படின்னு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல. இல்லை இப்போ ஆஸ் யூஷுவல் வழக்கம் மாதிரி தான் நாளெல்லாம் போயிட்டுருக்கு, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு. இல்லை அக்கா வரணும்னு கேட்டாங்களே அதனால் நான் கேட்டேன், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஃபோனை வச்சிடுறாராம். ஃபோனை வச்ச அடுத்த செகண்ட் பெருசாக வெடி வெடித்த மாதிரி, பலூன் வெடித்த மாதிரி, தோண்டு எக்ஸ்ப்ளோட் ஆன மாதிரி பெரிய சத்தம் ஒன்று கேட்குது. அப்படியே அவங்க அம்மாவுக்கு திடீர்னு சத்தம் கேட்கவும் ஒரு மாதிரி பயந்துடுறாங்க, திடுக்கிட்டுறாங்க. அப்போ வந்து கரண்ட்டு கட் ஆயிடுது டக்குன்னு. ஃபேன் ஓடிட்டு இருந்த ஃபேனு டிவி எல்லாமே ஆஃப் ஆகுது. ஏதோ ஒரு பேர்னான மாதிரி ஸ்மெல் வரவும் இவங்க அம்மாவுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் எங்கேயோ வெடிச்சிருந்தா கூட ஏதோ வீட்டுக்குள்ளே சத்தம் கேட்குற மாதிரி இருக்கே, இங்கே நம்ம அக்கம் பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்த மாதிரியே தெரியலையே, இப்படிலாம் அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ரூம் போய் பார்க்குறாங்க, கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, என்னடா ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா கிச்சனில் போய் பார்த்தா தான் தெரியுது, ஹை வோல்டேஜ்னால ஏர் ஃப்ரையர்லேருந்து தான் அந்த நெருப்பு வந்திருக்கு. அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து வந்திருக்கு, வெடிச்சு அந்த ஒயரெல்லாம் கொஞ்சம் கருகி போன மாதிரி இருக்குது. அது வந்து பேர்ன் பண்ணியிருக்கு, அந்த ஒயரெல்லாம் அப்படியே உருகுன மாதிரி இருக்குது. அதில் வந்து தான் அந்த ஸ்மெல், பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்திருக்கு. அவங்க அம்மா வந்து ப்ளக்கை மட்டும் எடுத்து வச்சிடுறாங்க. ப்ளக்கை வந்து எடுத்து வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி என்னன்னே தெரில, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, வீட்டில் வந்து கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு, நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியனை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னாவும் அவங்க அப்பாவும் சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் நான் அந்த கால் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவங்க அப்பா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அவங்க அம்மாவுக்கு தெரியவே இல்லை. எலக்ட்ரிஷியன் வந்து பார்த்துட்டு இனி இந்த ஏர் ஃப்ரையர் வந்து நீங்கள் சர்வீஸ்க்கு கொடுத்தா தான் யூஸ் பண்ண முடியும், இந்த ஃபுல் ஒயருமே எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ப்ளக் பாயிண்டில் ஏதோ ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார். அது கரண்ட் வந்துருச்சு அவங்க வீட்டில். அப்படி போதும் ஈவினிங் வந்து ரத்னா தான் சீக்கிரமாக வருவாங்களாம். ஒரு 5 மணி போல் ரத்னா வந்துடுவாங்களாம். அவங்க அப்பாவும் அண்ணனும் வரத்துக்கு லேட் ஆகும். அவங்க ஒரு 5 மணி போல் ரத்னா வராங்க. ரத்னா வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க, காஃபி டீ குடிக்கிறது அந்த மாதிரி. இவங்க அம்மா வந்து 6 மணிக்கு விளக்கேற்றணும், சாமி கும்பிட்டுட்டு அப்பா சொன்ன மாதிரி விளக்கேற்றி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சாமி விளக்கும் ஏற்றிட்டு அவங்க அப்பா சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி விளக்கேற்றி வாசல்கிட்ட நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. போய் அந்த விளக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது திருப்பியும் ஒரு சத்தம் கேட்குது. அதே மத்தியானம் கேட்ட மாதிரி அதே மாதிரி ஒரு வெடி சத்தம் மாதிரி ஒரு சத்தம் கேட்டுட்டு டக்குன்னு கரண்ட்டு கட் ஆயிடுது. இவங்க அம்மாவுக்கு வந்து அப்படி ஒரு சத்தம் கேட்கவும் ஜர்க்கில் ஆட்டி விட்டுறாங்க. அதில் வந்து அந்த விளக்கு கீழே விழுந்து அது உடஞ்சிருது. அகல் விளக்கு தான் அது. இந்த அகல் விளக்கு வந்து உடஞ்சி போயிடுது. இவங்க அம்மாவுக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது, இருட்டாக வேறு இருக்குது. ஹால் அந்த வாசல்கிட்ட வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட அந்த மெயின் டோர் கிட்ட வந்துட்டாங்க. அப்போ காரிடர் வெளியில் இருக்க அந்த காரிடரில் போட்டிருக்க அந்த வெளிச்சம் தான் வீட்டுக்குள்ளே வருது. ஹாலில் இருக்க அந்த ஏற்றி வச்ச விளக்கூட வெளிச்சம், இந்த வெளிச்சம் 2 வெளிச்சம் தான் வருது. மற்றபடி ஃபுல்லாக வீடு வந்து இருட்டாக தான் இருக்குது அவங்களுக்கு. இப்போ வந்து ஒரு பெரிய வெளிச்சத்தில் இருந்துட்டு டக்குன்னு இருட்டானா நமக்கு அந்தளவு கண் வந்து அவ்வளோ தெரியாது இல்லையா. அந்த மாதிரி உங்கள் அம்மா ஸ்டக் ஆகி அங்கேயே நிற்கிறாங்க. நின்றுட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ரத்னா கரண்ட்டு போயிடுச்சு பாருடி, ஏதோ வெடி வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்டுச்சு, நீ எங்கே வெளியவும் வரல ஒன்றும் வரல, நான் வேறு விளக்க போட்டுட்டேன், எனக்கு தெரியல சரியாக கண்ணு தெரில, நீ வந்து டார்ச் லைட் எடுத்து ஆன் பண்ணு, இல்லாட்டி மொபைல் தான் எப்போவும் மொபைல் கையில் வச்சுட்ருப்பியே, அதில் ஃப்ளாஷ் லைட்டையாவது ஆன் பண்ணிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் டோர் வாசலில் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா திரும்பி பார்த்தா மெயின் வாசல்லேருந்து பார்த்தா தெரியும் ரத்னாவோட ரூமு. அங்கே நின்றுட்டு எங்கள் அம்மா கத்திட்டு இருக்காங்க, வாடி அப்படின்னு சொல்லும்போது ரத்னா வந்து அவங்களோட பெட்ரூம் வாசலில் நின்று இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்துட்டு காதே கேட்காத மாதிரி திருப்பி அப்படியே அந்த ரூம்குள்ளே நடந்து போயிடுறாங்க. இவங்க அம்மாவுக்கு இன்னும் நல்ல டென்ஷன் வருது. இந்த பொண்ணு பாரு செவடி மாதிரி இருக்கிறா, நான் இவ்வளோ கற்றுறேன், ஒரு வார்த்தை கேட்குறாளா, ஏதாவது பண்ணுறாளா அப்படின்னு போது இவங்க அம்மாவோட ஃபோன் அடிக்குது. எங்கள் அம்மா ஃபோன் அடிக்குது. அவங்க அம்மாவுக்கு ஆனால் ஃபோனை எங்கே வச்சாங்கன்னு தெரில. பொதுவாகவே அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பயமாக, இருட்டு பேய் இதெல்லாம் அவங்களுக்கு பயம்தான் கொஞ்சம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வந்து ரத்னா நீ வந்து ஏன் ஃபோனையாச்சும் எடுத்து கொடுறீ, எங்கேயாச்சும் ஃப்ளாஷ் லைட் வச்சுருப்பீல மொபைலில் எடுத்து கொடுறீ அப்படின்னா எதுக்குமே ரத்னாட்டிருந்து பதிலே வரல. வழக்கமாக நம்ம அம்மா வந்து நம்ம பதில் ஏதாவது பேசணும்னு திட்டு வாங்குவோம்ல, ஒன்றெல்லாம் திட்டு வேஸ்ட்டு, நீ எல்லாம் என்னத்துக்கும் இருக்க தெரியல, அந்த மாதிரி என்னென்னமோ திட்டுறாங்க அவங்க. ஆனால் ரத்னா கிட்டேருந்து வாயிலேருந்து ஒரு வார்த்தை வாங்க முடியல.
என்னடா பண்ணுறது, திருப்பி நம்ம ஃபோன் கூட பண்ணலான்னு பார்த்தா ஃபோனே நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கத்தவும் இல்லை, அவங்க அம்மா எதுவுமே பண்ணலை, அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறாங்க. அந்த டோர் வாசலே நின்றுட்டு இருக்கும்போது அந்த காரிடரில் யாரோ நடந்து வர மாதிரி சத்தம் கேட்குது. யார், அவங்க அப்பா வந்துட்டாரா, அண்ணன் வந்துட்டானா, யாருப்பான்னு சொல்லி எட்டி பார்த்தா அங்கே ரத்னா வந்துட்டு இருக்காங்க. ரத்னாவை பார்க்கவும் இவங்க அம்மாவுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகிடுது. அடிப்பாவி நீ எங்கடி போல அப்படின்னா ரத்னா சொல்கிறேன், நான் வந்து மாடியில் இருந்தேம்மா, எதுக்கு நீ இப்படி பதட்டப்படுற, நான் மார்னிங் போட்ட துணி எடுக்கலாம்னு சொல்லி நான் போனேன் அப்படின்னு. எப்போ போனேன்னா நான் போய் 1/2 hour ஆயிடுச்சு அப்படின்றாங்க. 1/2 hour ஆயிடுச்சு பாரு, அந்த விளக்கேற்ற வந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு பயந்து கீழே போட்டேன்டி. இப்போ ஒரு ரூம் முன்னாடி நீ நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் உன்ட்ட நான் டார்ச் லைட் எடுத்து கொடுடின்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் ஒன்று தாண்டி நான் திட்டிக்கிட்டு இருந்தேன், அப்போ ரூம்குள்ளே நீ இல்லைன்னா யார் அங்கே போனது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ரத்னாவுக்கு வந்து மைண்டுக்குள்ளே வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, ஒருவேளை நம்ம நேற்று நைட்டு ஷாமாவை வாவான்னு கூப்பிட்டுமே ஒருவேளை ஷாமா தான் வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆனால் இதை அவங்க அம்மா கிட்ட சொன்னால் நல்லா நம்ம திட்டு வாங்கிடுவோம், இப்படிலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு வேறு மாதிரி எப்படி ரத்னா நினைக்கிறாங்கன்னா, ஷாமா வந்துருந்தா நேற்று நைட்டு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம், அப்போல்லாம் வரவே இல்லையே, அப்படியே அவளே வந்திருந்தா கூட அவள் ஹார்ம்லெஸ் தானே, அவளோட ஸ்பிரிட் என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் அம்மா கிட்ட சொல்ல வேணான்னு டிசைட் பண்ணிவிட்டு எங்கம்மா பார்த்தா நான் எட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த வாசல் போக பார்க்கும்போது அவங்க அம்மா வந்து ரத்னாவோட கையை வந்து ஹோல்ட் பண்ணி போக விடாமல் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு நீ போவாதடி எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ரத்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போகலாமா, நான் இங்கேருந்தே பார்க்குறேன் பாரு அப்படின்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ரூம்க்கான கர்டைன் வந்து நான் பாதி தாமா வச்சுருக்கேன், பாதி ஓப்பனில் இருக்குது, அது கூடவே பாரு அந்த பெட்டோட ஹெட்டில் வந்து நான் டவலை போட்டு போயிருந்திருக்கேன், அந்த கர்டைனை வந்து நீ யாரோ நிற்கிற மாதிரி நீ ஏன் தப்பாக உனக்கு பார்த்துக்கிட்ட, அது ஒரு இல்யூஷன் தான், அங்கெல்லாம் ஒரிஜினலாக யாரும் கிடையாது, பேயெல்லாம் இருந்துச்சுன்னா இம்மா வந்து நின்று பயமுறுத்துகிற பேய் உன்கிட்ட பேசி உன்னை பயமுறுத்தாதா, நீ வந்து ரொம்ப இமேஜின் பண்ணிக்கிறமா, எல்லாமே உன்னோட இல்யூஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து ஒருவேளை ரத்னா சொல்கிற மாதிரி இருக்குமோ, ரத்னா கூட இருந்து அவங்க அம்மா வந்து அந்த பெட்ரூம் பார்க்குறாங்க, ரத்னா சொல்கிற மாதிரியே அந்த ஸ்க்ரீன் விலைக்கு தான் இருக்குது, ஒருவேளை அந்த ஸ்க்ரீனு கட்டில் மேலே போட்டுருந்த அந்த டவல் இதெல்லாம் பார்த்து நமக்கு ஏதோ நம்ம நினச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சமாதானம் அடைஞ்சிக்கிறாங்க. அப்போ ரத்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கரண்ட்டு போனது வந்து ட்ரிப்பாக இருக்குமா, டோர் பீரியட் தானே போர்டு இருக்குது, நான் அது ட்ரிப்பாக இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது ட்ரிப் தான் இருக்குது, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. போட்ட உடனே கரண்ட்டு வந்துடுது. அப்போ ரத்னா என்ன சொல்கிறாங்கன்னா, கரண்ட்டு வந்துருச்சு நீயா சும்மா கற்பனை பண்ணிக்காதன்னு போது ரத்னாவோட ஃபோன் அடிக்குது. யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏற்கனவே உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் ஃபோன் பண்ணேன், அவள் எடுக்கவே இல்லை ஃபோன், அவள் எங்கே வச்சுருக்கானே ஏன் வச்சுருக்கானே தெரில ஃபோனு, நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், ஏதாவது வாங்கணுன்னா இப்போவே சொல்லிடுங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போ வந்து ரத்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா வந்துட்டாரா, அப்பா கிளம்பிட்டாரா அப்படின்னவும் அவங்க அப்பாவுக்கு எப்போவுமே ஆன் டைமுக்கு வந்து ஃபுட்டு வந்து ரெடியாக இருக்கணுமா. இவங்க அம்மா பயந்துக்கிறாங்க, இன்னும் விளக்கு வர கீழே போட்டு உடச்சிட்டோம் உங்கள் அப்பா வந்து என்ன சொல்லுவாரோன்னு பயந்துட்டு அப்பா கிளம்பி எவ்வளோ நேரம் ஆச்சு, எப்போ வருவாருன்னா அப்பா வந்து கிட்ட வந்துட்டாரு, இன்னும் 10 minutes வீட்டில் இருப்பேன்றாரு, உனக்கு ஃபோன் பண்ணாரா, நீ தான் ஃபோன் எடுக்கலை அப்படின்னவும் இவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ இந்த கீழே கொட்டின எண்ணெய் விளக்கு இதெல்லாம் நீ க்ளீன் பண்ணி வச்சிரு, நான் போய் நைட்டுக்கு டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிடுறேன்னு சொல்லிட்டு பேய் பயம் போயிட்டு அவங்க அப்பா பயம் வந்து அவங்க அம்மா போயிடுறாங்க. கிச்சனுக்கு போய் அவங்க குக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரத்னாவும் இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு வராங்க. ரூமுக்கு வந்து அவங்களுக்கு எதுவுமே டிஃப்ரெண்ட்டாலாம் ஃபீல் ஆகலை. என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒருவேளை ஷாமா வந்திருப்பாளோ, அம்மா சொன்னது மாதிரி ஷாமா எதுவும் வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிக்கிறாங்க. இப்போ வந்து ரத்னா சரி நம்ம போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகலாம், எப்போவுமே குளிச்சுட்டு தான் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்களா. ரத்னாவோட ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். ரத்னா குளிச்சுட்டு இருக்கும்போது பாத்ரூம் கதை வந்து அவங்க அம்மா தட்டி இருந்திருக்காங்க. ஏம்மா நான் வெயிட் பண்ண வந்துடுறேன்னு திருப்பி தட்டியிருக்காங்க. ரத்னா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்களா, ஏமா அப்படி சும்மா தட்டிகிட்டே இருக்கு, இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருக்காங்க. வரும்போது உங்கள் ரூமோட டோர் வந்து சாத்திருக்கு, ஆனால் லாக்கெல்லாம் ஆகலை. லாக் பண்ணியிருந்தா அவங்க அம்மா இல்லைன்னு சொல்லி பயப்படலாம், ஆனால் லாக் தான் ஆகலையே, ஒருவேளை அவங்க அம்மா தான் தட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போய் அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவங்க அம்மா தான் வந்து தட்டியிருந்திருக்காங்க. என்னம்மா நீ எதுக்குமா வந்து அவ்வளோ அவசரமாக தட்டினா, நான் தான் வருவேனே அப்படின்னு கேட்கும்போது, இல்லடி உனக்கு வந்து ஃபோன் அடிச்சிச்சு, யாருன்னு பார்த்தா ஷாமான்னு போட்டிருக்கு, அது எப்படி ஷாமா தான் செத்து போயிட்டால, அது எப்படி அவள் உனக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. இது அப்பா ரத்னா சொல்கிறாங்க, அம்மா அவள் தான் செத்து போயிட்டா, அதுக்குன்னு ஃபோன் கூட வா, அவங்க வீட்டில் இருந்து கூட யாராச்சும் கால் பண்ணியிருந்துருக்கலாம், இதுக்கு தான் நீ பயந்துட்டு வந்து டோரை தட்டினி அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு இருக்காங்க. 2 times கால் வந்திருக்கு, அந்த 2 காலும் அவங்க அம்மா அட்டன் பண்ணவே இல்லை. இப்போ ரத்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, திருப்பி அவங்க கால் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க, காலும் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அந்த பக்கம் வந்து ஷாமாவோட ஃபோனை யாருமே அட்டன் பண்ணவே இல்லை. சரின்னு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவங்க அவ்வளோ ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அவங்க அம்மா அப்பாவே திருப்பி ஏதாவது கால் பண்ணட்டும், ஏன்னா இப்போ கால் பண்ணி பேசுனா எப்படி பேசணும், அந்த சுச்சுவேஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க அம்மா அப்பா என்ன மனநிலையில் இருப்பாங்க அதெல்லாம் தெரியாதனால ஒரு தடவை கால் பண்ணிவிட்டு அவங்க எடுக்கலன்னா அப்படியே விட்டுடுறாங்க ரத்னா. அந்த ஃபோனை வந்து அவங்க மேற்கொண்டு அவங்க ட்ரை பண்ணலை ஷாமாவோட ஃபோனுக்கு.
விட்டுட்டு அன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் தூங்கலான்னு அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஆஸ் யூஷுவல் ஒரு 10 மணிக்கு ரத்னாவுக்கு ரொம்ப தூக்கம் வந்ததுனால தூங்கிட்டு நேற்று மாதிரியே ஒரு 1 o'clock போல் நம்ம ஷாமா கிட்ட பேச ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க தூங்குறாங்க. அப்போ நைட்டு ஒரு 1 மணி போல் இருக்கும். ரத்னா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்கள யாரோ தொட்டு எழுப்புற மாதிரி ஒரு ஃபீல் வருது. கண்ணு முழிச்சு பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அகைன் அவங்க பெட்டில் வந்து ஏதோ ஒரு ப்ரெஷர், யாராவது உட்காந்தா எப்படி ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஒன்று ஃபீல் பண்ணுறாங்க. யாரும் நம்ம பக்கத்தில் வந்து படுக்கிற மாதிரி இருக்குது, உட்கார்ற மாதிரி இருக்குது, இப்படிலாம் ஒரு ஃபீல் அவங்களுக்கு வருது. இது கூட என்ன சத்தம் கேட்குதுன்னா ரத்னாவோட ரூமில் ஒரு ரோலிங் சேர் இருக்குமா. அந்த ரோலிங் சேரில் வந்து உட்காந்து எந்திரிச்சா அது ஒரு சவுண்டு ஒன்று கொடுக்குமா. அந்த சவுண்டு உங்கள் காதில் கேட்குது. அப்போ ரத்னாவோட மனசுக்குள்ளார அது கனவா நனவானே அவங்களுக்கு சொல்ல தெரியல. இப்போ ரத்னா அதை ஒரு கனவுன்னு தான் நினைக்கிறாங்க. கனவுல நடந்த விஷயங்கள் மாதிரி தான் அதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எப்படின்னா நான் வந்துட்டேன், நீ என்னை கூப்பிட்டில அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கிட்ட யாரோ சொல்கிறாங்க. அப்போ ரத்னா நான் பதில் சொல்கிறாங்கன்னா, ஷாமா நீயாடி, எனக்கு பயமாக இருக்குது, நீ இப்படியெல்லாம் பண்ணுறது எனக்கு பயமாக இருக்குது, நான் உன்னை தெரியாமல் கூப்பிட்டுட்டேன், நீ திரும்பி போயிடுடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு திருப்பி என்ன பதில் கிடைக்குது உங்களுக்குன்னா, நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன், நீ தான் என்னையவா ஷாமாவான்னு கூப்பிட்டா நான் வந்துட்டேன், இனி நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு பதில் கிடைக்கும். இப்போ ரத்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஸ்லாங் ஆக்சென்ட்லாம் இந்த மாதிரி ஷாமா பேசவே மாட்டாளே, இது வேற யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டு நீ ஷாமா தானா, நீ ஷாம்லா தான் வந்திருக்க, என் ஃப்ரெண்டு ஷாம்லாவா நீன்னு சொல்லி கேட்கும்போது நீ ஷாமாவான்னு சொன்னேன், என் பேரும் ஷாமா தான், என் பேர் ஷாமாம்பா, நான் வந்துட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்றாங்க. இப்படி ஒரு பதில் வரவும் ரத்னாவுக்கு பயங்கரமாக பயமாகி அவங்க தூக்கத்திலே கத்திடுறாங்க. இது எல்லாமே கனவுல தான் நடக்குது ரத்னாவுக்கு. அவங்க அப்படியே கத்திடுறாங்க. முழிச்சா இது கனவா நனவா உண்மைதானான்னு இவங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்கான ஃபீலாக இருக்குது, பயமாக இருக்குது. ஹார்ட் பீட்லாம் அடிச்சுட்டு இருக்கு ரத்னாவுக்கு. டக்குன்னு பார்த்தா கரண்ட்டு கட் ஆயிடுச்சு. கரண்ட்டு கட் ஆகவும் ரத்னாவுக்கு இன்னும் பயமாயிட்டு அவங்க ஃபோனில் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணியிருந்திருக்காங்க. ஆன் பண்ணும்போதே அவங்க ரத்னாவோட டோரை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. டோரை உள்ளார லாக் தான் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அந்த கீ வச்சா, மாஸ்டர் கீழே தான் எல்லா கீயும் இருக்கும்ல, அந்த கீயை வச்சு யாரோ ஓப்பன் பண்ணுறாங்க. ஐயோ, ரத்னாவுக்கு ஹார்ட் பீட்டே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பா தான் வந்திருக்காங்க. அவங்க அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசியில் மட்டும் ஃபேஸ் போயிருக்கு, நீ வெறும் ஏசியை போட்டு தானே தூங்குவ, ஃபேன் போட்டுக்க மாட்டா, அதனால தான் அவனுக்கு ஃபேன் போட்டு விடலான்னு பார்த்தோம், ஏதோ ஏசியில் ப்ராப்ளம் போல் இருக்குமா, அந்த ஃபேஸ்க்கான ஃபியூஸ் மட்டும் போயிடுச்சு அப்படின்ன போது அவங்க அம்மா ரத்னாவை பார்க்குறாங்க. நீ ஏன்ட்டு இப்படி ஏதோ ஒரு மாதிரி இருக்க, கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு. ரத்னாவுக்கு ரத்னா என்ன சொல்லியிருக்காங்க, அம்மா நான் உங்கள் கூட படுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இவங்க அம்மாவுக்கு மட்டும் தெரியுது என்னமோ சம்திங் ராங் அப்படின்ட்டு. அவங்க அப்பா இருக்கும்போது இதெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி ரத்னாவை கூட்டிகிட்டு போய் அவங்க ரூம்லேயே படுக்க வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு மார்னிங் 6 மணிக்கெல்லாம் ரத்னாவோட தாத்தா ஊர்லேருந்து வந்திருந்திருக்காரு இவங்க வீட்டுக்கு. இவங்க அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் வரதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. சரி இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் அப்படியே போகுது. அவங்க அப்பாவும் அண்ணனும் ஆஃபீஸ் போயிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ லீவ் போடு ரத்னா, உன்ட்ட நான் பேசணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ரத்னா மட்டும் லீவ் போட்டு வீட்டில் இருந்திருக்காங்க. அவங்க அப்பாவும் அண்ணனும் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அந்த தாத்தா கேட்டிருந்திருக்காரு, ஏதாவது பிரச்சனையாம்மா உனக்கு அப்படின்னு திருப்பி கேட்டிருந்திருக்காரு. அப்போ அவங்க அம்மா சொல்லியிருந்திருக்காங்க, நான் விளக்கேற்றலான்னு பார்த்தேன்ப்பா, என்னால் முடியல அப்படின்னு. என்னன்னு எனக்கே தெரியல, இதெல்லாம் இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி, அவள் இறந்து போயிட்டா, அதுக்கு இவ போயிட்டு வந்ததுலேருந்து தான் இப்படியெல்லாம் வீட்டில் நடக்குது, அவள் தான் இருக்கா போல இருக்கு, இவ ஃப்ரெண்டு இவளை தேடி வீட்டுக்கு வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க தாத்தா சொல்கிறது, அக்கா நீ அக்காவை கூப்பிட முடியலன்றது தெரியுமா எனக்கு, அதனால தான் நானே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவை கூப்பிட்டுருக்காரு அந்த தாத்தா. ரத்னாவோட தாத்தா ரத்னாவை கூப்பிட்டு பக்கத்தில் தான் உட்கார வச்சுருந்துருக்காரு. உட்கார வச்சுட்டு அவர் மந்திரம்லாம் போடலையா, இந்த கோலம் போட்டு அதில் உட்கார வைக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை, எலுமிச்சம்பழம் வைக்கிறது எதுவுமே அவர் பண்ணலை. சும்மா ரத்னாவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேம்மா, நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு ரத்னா பதில் சொல்லவே இல்லையா, கம்முன்னு தான் சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த தாத்தா திருப்பி நீ ரொம்ப நாளாக அலைஞ்சிட்ட, நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன், இவ சின்ன பொண்ணு, இவளை விட்டுட்டு நீ என் கூட வா, நான் உனக்கு நிச்சயமாக நான் உனக்கு ஒரு நல்ல வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த தாத்தா. அப்போ ரத்னா வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி அப்படியே குனிஞ்சு ரொம்ப நேரம் அப்படியே இருந்திருக்காங்க. இருக்கும்போது இந்த ரத்னாவோட தலையில் தாத்தா கை வச்சு அவர் மனசுக்குள்ள ஏதாவது மந்திரம் சொன்னாரா அப்படி எது தெரியல. அவர் கண்ணை மூடிட்டு அப்படியே கம்முன்னு கொஞ்சம் நேரம் இருந்திருக்காரு. ரத்னா அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்க தாத்தா காலில் அப்படியே சாஞ்சிட்டே இருந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மாட்ட வந்து அவங்க தாத்தா சொல்லியிருக்காரு படுக்க வச்சுரு பாப்பாவை அப்படின்னு. அவள் படுக்க வச்சுட்டு தூங்குற மாதிரி அவங்க தூங்கிட்டே தான் இருந்திருக்காங்க ரத்னா. அப்போ அவங்க தாத்தா சொல்லியிருக்காரு வந்தது வந்து இவளோட ஃப்ரெண்டு ஷாமலாவே கிடையாதுமா, அவளுடைய சோல் வந்து அவள் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிருந்தா கூட அவளோட சோல் வந்து சாந்தி அடைஞ்சிருச்சு. அவள் இந்த பிளேன்லையே இல்லை, அவளை வந்து உங்களால் ரீச் பண்ணவே முடியாது, அவள் அந்த நிலையில் இருக்கிறா. இவ வந்து அவள் ஃப்ரெண்டு மேலே இருந்த பாசத்தால் ஷாமான்னு கூப்பிட்டதில்ல, இங்கே சுற்றிட்டு இருந்த வேற ஏதோ ஒரு சோல் தான் இவ கூட வந்து இவகிட்ட வந்திருக்குது. அதுவும் கூட டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது இந்த சுற்றிட்டு இருந்த சோலே ரொம்ப பரிதாப நிலையில தான் இருந்துச்சு. யாருமே நம்மளை கண்டுக்கலையே, ரொம்ப பாசத்துக்கு ஏங்குற மாதிரியான ஒரு சோல் தான் இந்த ஷாமாம்பாவோட சோல். இவ கூப்பிடவும் ஆசையாக கூப்பிடவும் இவ கூட வந்துருச்சு. அந்த ஷாமாம்பா வந்து ரொம்ப நாளாக அது சுற்றிட்டு இருந்திருக்கு. அந்த சோலு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதுக்கு எப்படி இந்த பிளேனை விட்டு போகிறதுனே தெரியல. அப்போ இந்த தாத்தா சொல்லியிருக்காரு ஷாமாம்பாவுக்கு ஒரு நல்ல வழியை நான் காட்டிடுறேன், இனிமேல் தேவையில்லாமல் சும்மா உங்களோட அவுட் ஆஃப் லவ் வந்து செத்து போனவங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவள் எழுந்திரிச்சிருவா, அவகிட்ட நீ அட்வைஸ் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிளம்பி போயிட்டாராம். ரத்னா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா இதெல்லாம் ரத்னாட்ட சொல்லியிருக்காங்க. என்ன நீ வேலையாக உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டியா, உன் ஃப்ரெண்டு இங்கேயே இல்லையாண்டி, அவள் ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சான், இப்போ வேறு ஏதோ ஒரு சோல் தாண்டி உன் கூட இவ்வளோ நாள் இருந்திருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ரத்னாவுக்கு வந்து அவங்க கண்ட கனவு கூட வந்து இவங்க லிங்க் பண்ணுறாங்க. நாள் நைட்டு வந்து ஷாமாம்பா, நான் ஷாமாவே இல்லை நான் ஷாமாம்பான்னு சொன்னதெல்லாம் அவங்க கனவுல வந்து அந்த சோல் அவங்களை காண்டாக்ட் பண்ண பார்த்துருக்கு. அப்போ இவங்க தாத்தா சொன்னதை அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு நீ இந்த மாதிரி இமோஷ்னலாக கூப்பிடாத, யாரையுமே எந்த நேரத்திலும் கூப்பிடாத, ஏன்னா ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க சோல் இங்கே தான் இருக்கணும்னு இல்லை, உன் ஃப்ரெண்டெல்லாம் சாந்தி அடைஞ்சு போயிட்டாடி, அவன் நல்லவ கொடுத்து வச்சவ புண்ணியம் செஞ்சவ போல இருக்கு, அவள் போய் சேர்ந்துட்டா, நீ தயவு இந்த மாதிரி வேலையெல்லாம் இனி பண்ணாதன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருந்திருக்காங்க ரத்னாவை. என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களோட ஸ்டோரிஸை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க.